வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வாரத்தில் அதாவது பொங்கல் லீவில் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான். முதல் நாள் நைட்டு திருப்பூரில் பஸ் ஏறினேன், மறுநாள் நைட்டு தான் திருச்சிலே கொண்டாந்து இறக்கி விட்டானுங்க அந்த கவர்மெண்ட் பஸ்காரங்க. எல்லாரும் பொங்கலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே எல்லாம் ஊருக்கு போயிடுவானுங்க. ஆனால் நான் பொங்கல் நீ காலையில் சமைச்சிட்டு இருக்கிற நேரத்துக்கு நான் போனேன். அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போன டிஷர்ட்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு சத்தம். முந்திரி திராட்சையெல்லாம் சின்ன வயசுல ஷூட்டிங் போட்டு தின்னுட்டு இருப்பேன். ஏன்னா கொஞ்சம் தாங்கன்னு கேட்டாலும் தரமாட்டானுங்க. ஏன்னா சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டா சாமி கண்ணை குடுத்திருமாங்க. அப்புறம் நானும் என் நண்பரும் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் எடுக்கிறேன்னு ஃபன் பண்ணிட்டு அப்புறம் அருமையான தோசையும் பூண்டு சட்னி சாப்பிட்டு சாமியை கும்பிட்டு விளையாடுறதுக்காக கிரவுண்டுக்கு வந்து. நண்பர்களே, இந்த பொங்கல் நான் நினைச்ச மாதிரி இல்லை. ஏன்னா எங்களோட செட்ல ஒரு 3 பேர் ஃபாரின் போயிட்டானுங்க. அவங்க போனதுனால எங்களால் எதுவும் பெருசா பண்ண முடியல. ஸோ அவனுக்கு தான் பிளான் போடுறது எல்லாத்துக்கும். அவனுக்கு இல்லாதனால எங்களால் எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பர்களே. அப்புறம் டீ கடையில் கொஞ்சம் நேரம் அட்டியை போட்டு காலில் கொஞ்சம் அடியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் இரவு நம்ம நண்பரோட அன்பா போனிட்டா கொடுத்தாங்க. அதை குடிச்சு மட்டையாயிட்டேன். மறுநாள் காலையில் சூரியப்பா உனக்கு நம்ம ஸ்டைல ஒரு வணக்கத்தை வச்சுட்டு பல்ல வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நம்ம நண்பர்கள் வந்தார்கள். இன்னைக்கு மாட்டு பொங்கல்னால நம்ம நண்பரோட அம்மா ஒருத்தவங்க நம்ம நண்பருக்கு ஒரு பரிசு அளித்தாங்க. அப்புறம் அங்கேருந்து கிரவுண்டுக்கு கிளம்பிட்டோம். கிரவுண்டுக்கு வந்துட்டு எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட்டு சிரிச்சு பேசி எவ்வளவு நல்லா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு மேட்ச் ஆடிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேயே எனக்கு அவங்களோட நாம தான் ரொம்ப மிஸ் பண்றோம். அவனுங்க எனக்கு அவங்கள்ட்ட பேசக்கூட எனக்கு முடியல. ரொம்ப கில்ட்டி ஃபீல் ஆகுது எனக்குள்ளே. எனக்கு சீக்கிரமே அந்த நிலவ மாதிரி எல்லாம் சீக்கிரம் சந்திப்போம் நண்பர்களே. எனக்கு என்ன கடத்தி இருக்கு என்று பாருங்கள். இது யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிச்சுட்டு போயிருங்க. மாட்டு பொங்கல்னால வீட்டுல சரியான சாப்பாடு. நண்பர்களே, நான் ஒரு 3 பேர் சொன்னேன்ல, அதுல இவன் நம்ம vlogலயும் வந்திருக்கான் ஆல்ரெடி. அவன் சொன்னான், மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள நீ vlogலாம் எடுக்கிறது அப்படி இப்படின்னு சொன்னான். மாப்பிள்ள நீ எங்க இருந்தாலும் நான் vlogல தூக்குறேன் அப்படின்ட்டு அவனையும் தூக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு நைட் வெளியில சாப்பிட வந்தோம். இதோ இதை சாப்பிட்டுட்டு வழக்கமா பஞ்சாயத்து கூற இடத்துல பஞ்சாயத்தை கூட்டிட்டு வெட்டி நாயம் வந்த கதை வாழ்ந்த கதை எல்லா கதையும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நண்பர்களே. இல்ல இன்னொரு கூத்து என்னன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் பொங்கலுக்கு அவர் வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவர் என்ன ஏற்றி டோலி கூட அவுட்டிங் போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் முட்டாயை கொடுத்து சமாதானம் படுத்திட்டாரு. நண்பர்களே, பொங்கல் லீவோட முடிவு கொண்டோம். அந்த பொங்கல் பெருசா நான் சிறப்படுத்தல. ஏன்னா நான் சொன்ன காரணங்கள் மட்டும்தான். ஒரு வழியா நான் பஸ் ஏறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். இங்கேருந்து பஸ் ஏறி நான் திருச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து நான் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கிளம்பிட்டேன். அடுத்தடுத்து சேலஞ்ச் வீடியோ அப்புறம் வாழ்க்கை அப்டேட்ல சந்திக்கலாம். இணைந்து காத்திருங்கள். கடினமா இருக்கும்.